Hello bloomers, welcome back to KK Tech Bloom. Previous வீடியோவில் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் சி ப்ரோக்ராமிங்கில் டெய்லி யூஸ் ஆகுற ஆப்ரேட்டர்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம 3 டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். First, logical operators. Second one, assignment operators. Third one, increment and decrement operators. முடியும் போது இந்த 3 ஆப்ரேட்டர்ஸும் எப்போ யூஸ் பண்ணுறோம், எப்படி ஒர்க் ஆகும்னு கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஓகே, why do we need logical operators? So first question, logical operator நமக்கு ஏன் வேணும்? ஆல்ரெடி நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம்ல. எக்ஸாம்பிளுக்கு 5 is less than 10. இது ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணுது. சப்போஸ் எனக்கு 2 கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும். இங்கே பாருங்க, இங்கே நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வேற. ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் 18. ஸோ இந்த இடத்துல ஒரு சிங்கிள் கண்டிஷனை மட்டும்தான் இது வந்து செக் பண்ணுது. சப்போஸ் எனக்கு வந்து 2 கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஏஜ் 18 விட பெருசாக இருக்கணும், அதே டைம் 30 விட கம்மியாக இருக்கணும். ஸோ ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் 80 அண்ட் ஏஜ் இஸ் லெஸ் தென் 30. ஸோ 2 கண்டிஷன்ஸ் வந்து இந்த இடத்துல மோர் தென் 1 கண்டிஷன் நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸோ 2 கண்டிஷன்ஸை வந்து கம்பைன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, புரிஞ்சுதா? ஒன்லி 1 கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும்னா நம்ம வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் மோர் தென் 1 கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் வந்து ஏஜ் greater than 18 and age less than 30. Okay, suppose age equal to 20 அப்படி இருந்துச்சுன்னா first condition என்ன வரும்? 20 is greater than 18 வருமா? ஸோ 20 வந்து 18 விட கிரேட்டர் தான். ஸோ கண்டிஷன் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட்டு 20 is less than 13 வரும். அதுவும் கரெக்டு தான். 30 விட 20 வந்து லெஸராக தான் இருக்குது. ஸோ 2 கண்டிஷனுமே செக் பண்ணும்போது நமக்கு கரெக்டான ரிசல்ட் தான் வருது. ஸோ ட்ரூன்னு தான் வரும் ரிசல்ட். இந்த 2 கண்டிஷனும் கரெக்டாக இருந்தால் தான் அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்கும். இன்கேஸ் இது ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ ஆகாது. ஸோ இந்த 2 கண்டிஷனும் கரெக்டாக இருந்தால் தான் அவுட்புட் வந்து ட்ரூன்னு நமக்கு வரும். சி லாங்குவேஜில் ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Next one, types of logical operators. Logical operators மொத்தம் 3 இருக்கு. First, logical and அதோட சிம்பிள் வந்து and. இந்த 2 டைம் யூஸ் பண்ணுவோம் இந்த and. ஓகேவா? செகண்ட் ஒன் logical or. லாஜிக்கல் ஆரோட சிம்பிள் பார்த்துக்கோங்க. தேர்ட் ஒன் லாஜிக்கல் நாட். ஸோ இதுதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸோட டைப். இப்போது இந்த ஒவ்வொரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் லாஜிக்கல் அண்ட். இந்த அண்ட் ஆப்ரேட்டர் ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இதோட ரூல் என்னென்னா 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். அதுதான் அதோட கண்டிஷன். ஸோ அப்போ தான் அவுட்புட் வந்து ட்ரூன்னு நமக்கு வரும். ஓகே, எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த கண்டிஷனில் பாருங்கள், இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 20, ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் 18 அண்ட் ஏஜ் இஸ் லெஸ் தென் 20. ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம், இதே சேம் இதே தானே பார்த்தோம். இந்த இடத்துல
ஏஜுக்கு பதிலாக நம்ம 20ன்னு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 20 இஸ் கிரேட்டர் than 18 கரெக்ட். 18 விட 20 வந்து கிரேட்டர் தான் இருக்குது. அண்டு இன்னொரு கண்டிஷனையும் செக் பண்ணணும். என்னது? ஏஜ் இஸ் லெஸ் தென் 30. 30 விட 20 வந்து லெஸ் தென்னாக தான் இருக்குது. ஸோ ரெண்டு கண்டிஷனுமே கரெக்டு. ஸோ போத் கண்டிஷன்ஸ் ஆர், அப்போ நமக்கு ரிசல்ட் என்ன வரும்? ட்ரூன்னு தான் வரும். இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். 10 is greater than 20 and 5 is less than 10. இங்கே 20 விட 10 வந்து கிரேட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ராங். ஸோ அது வந்து ஃபால்ஸ். பட் செகண்ட் ஒன் 5 is less than 10ங்கிறது ட்ரூ. ஸோ ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்குது, இன்னொரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபைனல் ரிசல்ட் என்னதான் இருக்கும்? ஃபால்ஸ் தான் வரும். ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் லாஜிக்கல் அண்ட் இந்த ஆப்ரேஷனில் நமக்கு ட்ரூன்னு வந்து ஃபைனல் ரிசல்ட் வரும். ஓகே, இதுதான் அதோட ரூல். ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். ஸோ ட்ரூத் டேபிளில் பார்க்கலாம், இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ ஏ அண்டு பின்னு கொடுத்துருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல ஏ வந்து ட்ரூ, பியும் ட்ரூ. அப்போ ரிசல்ட் என்ன? ட்ரூ. இதில் பாருங்கள், ட்ரூ ஃபால்ஸ் கலந்துருக்கு. ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ட்ரூ தான் இருக்குது, இன்னொன்று ஃபால்ஸ் இருக்குது. அப்போ ஃபால்ஸ். இதில் பாருங்கள், ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபால்ஸ் தான். ஒன்லி ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். ஓகே, கிளியராக புரிஞ்சதா? நெக்ஸ்ட் ஒன், ஆர் ஆப்ரேட்டர். ஓகே, சேம் லாஜிக்கல் ஆரோட ரூலும் ரொம்ப ஈஸி. ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் போதும், ஒரே ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் போதும், நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன ஆகும்? நமக்கு ட்ரூன்னு வந்துடும். ஸோ எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஒன், 10 is greater than 20 and கிடையாது, ஆர் ஆப்ரேட்டர். ஆர் 5 is less than 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 is greater than 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபால்ஸு. ஏன்னா 10 வந்து சின்ன நம்பர், 20 தான் பெரிய நம்பர். ஸோ அது ஃபால்ஸ். பட் இங்கே கொடுத்துருக்க 5 is less than 10ங்கிறது ட்ரூ. பட் இந்த இடத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் தான் ட்ரூவாக இருந்தால் போதும் சொன்னோம் இல்லையா? ஸோ அதனால் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன? ட்ரூன்னு வந்துருச்சு. பட் இதுவே இங்கே பாருங்கள், ரைட் சைடில் கூடிய எக்ஸாம்பிளில் 10 is greater than 20ங்கிறது ஃபால்ஸு, அதே போல் 5 is greater than 10ங்கிறது ஃபால்ஸ். ரெண்டுமே வந்து ஃபால்ஸாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ரிசல்ட்டும் ஃபால்ஸ் தான். ஓகே, ட்ரூத் டேபிளில் பாருங்கள், இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஏஆர்பி கொடுத்துருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஏங்கிற இடத்துல ட்ரூ இருக்குது, பிங்கிற இடத்துல ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்க பட்சத்தில் நமக்கு ட்ரூன்னு நமக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடச்சிது. அதே போல் இங்கே பாருங்கள், ஏ ஃபால்ஸ், பி ட்ரூ. சேம் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுனால ட்ரூ, இந்த இடத்துல ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்ததுனால ஃபால்ஸ். ஓகேவா? தேர்ட் ஒன், நாட். லாஜிக்கல் நாட். லாஜிக்கல் நாட் இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இதோட ரிசல்ட் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். அதுதான் அதோட ரூலு. பாருங்க, 5 is greater than 5ங்கிறது ட்ரூ. பட் ட்ரூனா நம்ம வந்து நாட் பண்ணும்போது ஃபால்ஸாக வரணும் ரிசல்ட்டில். இங்கே பாருங்கள், இதோட ரிசல்ட் வந்து ஃபால்ஸு. 10 is less than 5ங்கிறது ஃபால்ஸு. பட் நம்ம இது வந்து ரிவர்ஸ் பண்ணும்போது நமக்கு ட்ரூன்னு கெட் பண்ணுவோம். சிம்பிள். நமக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதை ரிவர்ஸ் பண்ணோன்னா அதுதான் வந்து லாஜிக்கல் நாட்டோட ரிசல்ட் ஆர் அவுட்புட் எதனாலும் சொல்லலாம். ஓகே, ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வந்து காலேஜில் என்டர் ஆகணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்தா இந்த 3 கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அண்டு கண்டிஷன். ஸோ அண்டுனா, இப்போ நீங்கள் காலேஜ்க்கு போகணும்னா ஸ்டூடெண்ட்டோட ஐடி கார்டு இருக்கணும் அண்ட் வந்து யூனிஃபார்மும் இருக்கணும்.
இந்த 2ம் இருந்தா தான் நீங்க காலேஜ்க்குள்ள என்டர் ஆக முடியும். ஸோ இது அண்ட். இதுவே ஆர்னா பஸ் பாஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட வந்து காலேஜ் ஐடி இருக்கணும். இது 2த்துல ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் நீங்கள் வந்து என்டர் ஆகலாம் காலேஜ்க்குள்ள. ஸோ பஸ் பாஸ் ஆர் காலேஜ் ஐடி அதாவது ஒன்று இருந்தால் போதும். இட்ஸ் எனஃப் டு என்டர். பட் தேர்டு நாட்டில் இப்போது இந்த நாட்டில் வந்து நம்ம என்ன கண்டிஷன் எடுத்துக்கணும், ஷூஸ் வந்து போடாமல் இருக்கணும் தான் கண்டிஷன். அப்போது ஷூஸ் வந்து நம்ம போட்டோன்னா ஃபால்ஸ். ஷூஸ் போடாமல் இருந்தால் ட்ரூ. ஏன்னா நான் கண்டிஷன் என்ன கொடுத்துருவேன், ஷூ போடாமல் இருக்கணும் தான் கண்டிஷன். ஸோ போடாமல் இருந்தால் நமக்கு வந்து ட்ரூன்னு ஆன்சர் வரும். ஷூஸ் வியர் பண்ணியிருந்தா ஃபால்ஸ். ஓகே, இதான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா இப்போ நம்ம பார்த்த இந்த 3 ஆப்ரேட்டர்ஸ் அண்டு ஆர் நாட் இது 3 பேஸ் பண்ணி நான் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டர் ஃபைல் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு மெயின் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல வந்து ஓப்பன் ப்ராசஸ் கொடுத்துருக்க இடத்துல நமக்கான ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருக்கேன் ஏபின்னு. ஏக்கு 10, பிக்கு 20. printfல நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 3 printf இருக்குது. என்னென்ன %d ஸ்லாஷன் நம்ம %d ஃபார்மல் ஸ்பெசிஃபையர், இன்டீஜருக்கான ஃபார்மல் ஸ்பெசிஃபையர். ஸ்லாஷன் நம்ம ஒவ்வொரு ரிசல்ட்டும் தனித்தனி லைனில் வரணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இது கொட்டேஷனுக்குள்ளே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கமா கொடுத்து நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் a is less than b அண்ட் b is greater than 15 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் a is greater than b or b is greater than 15 கொடுத்துருக்கேன். தேர்ட் ஒன் நாட் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், a is greater than b. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம். a is less than b and b is greater than 50. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, a வந்து 10, b வந்து 20. 10 is less than 20ங்கிறது ட்ரூ. நெக்ஸ்ட் bங்கிறது 20. ஸோ 20 is greater than 50ங்கிறது ட்ரூ. ஸோ இது ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது அண்டு. நெக்ஸ்ட் இது ஆர் பார்க்கலாமா. 10 is greater than 20ங்கிறது ஃபால்ஸ். 20 is greater than 50ங்கிறது ட்ரூ. ஸோ ரெண்டுத்தில் ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆர். தேர்ட் ஒன் நாட். 10 is greater than 20னா ஃபால்ஸு. பட் இதை வந்து நம்ம அப்படியே வந்து என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ரிசல்ட் என்ன வரும், ட்ரூன்னு வரும். ஓகே, இதுதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸோட ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராம். நான் 3மே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இதில். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட டெஃபினேஷன் பார்க்கலாம். An assignment operator is used to assign a value into a variable. அதாவது வேல்யூவை நம்ம வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு புரியும். ஏஜ் ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்கேன்னா, ஸோ 20ங்கிற வேல்யூ ஏஜுங்கிற வேரியபிள்குள்ளே சேவ் ஆகுது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள். வேரியபிள்னால் ஒரு பாக்ஸ் மாதிரி, ஓகேவா. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அந்த பாக்ஸ்க்குள்ளே வேல்யூ போடுறது, அதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். வேரியபிளுக்கு நம்ம வந்து வேல்யூவை அசைன் பண்ணுறோம், ஆர் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அந்த வேரியபிளில் நம்ம வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இந்த இடத்துல பாருங்கள், ஏஜுங்கிறது வேரியபிள், ஈக்குவல் டுங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், 20ங்கிறது வேல்யூ. இந்த 20ங்கிற இந்த வேல்யூவை இந்த வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா. ஓகே, இங்கே பாருங்கள் காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்.
ஸோ என்னென்ன காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஃபைவ், சாரி இங்கே பாருங்கள், ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஃபைவ் இந்த மாதிரி தான் எழுதலாம். பட் இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதாமல் ஈஸியாக எழுதுறதுக்கான ஷார்ட்கட் தான் இந்த காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அது என்ன ஷார்ட்கட்டு, ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னு எழுதுகிறோம். ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஸோ அதே மாதிரி தான் ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஃபைவ்னு எழுதுகிறோம் பார்த்தீங்களா, இதுக்கான ஷார்ட்கட் வந்து இது ஏ மைனஸ் ஈக்குவல் டு ஃபைவ். ஸோ ரெண்டும் சேம். ஸோ அதே போல் தான் மற்ற எல்லாமே. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கான எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு, அது இதுக்கானது பார்க்கலாம். இன்ட் ஏ ஈக்குவல் டு 10, ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5னு கொடுத்துருக்கேன்னா, இனிஷியலாக ஏவோட வேல்யூ 10, ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5 இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது இதுக்கான ஈக்குவலண்ட் என்னது, ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 5 தானே. அப்போ இதோட ரிசல்ட் என்ன வரும், ஏ ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 10 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 15. ஸோ அதோட அவுட்புட் வந்து 15 வரும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிக்கி பேங்க் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. உங்களோட பிக்கி பேங்க்கில் வந்து நீங்கள் 100 ருபீஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க ஆல்ரெடி, பழைய அமௌண்ட்டு. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 50 ரூபா வந்து சேவ் பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக ஆட் பண்ணுறீங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்கும், 150 இருக்குமா. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே. ஆல்ரெடி ஏங்கிற இடத்துல 10ங்கிற வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா அடிஷ்னலாக நம்ம 5 வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது 15 வருது. ஸோ ஆட் பண்ணும்போது நம்ம இவ்வளோ பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை. அதுக்கான ஷார்ட்கட் தான் ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5னு எழுதுகிறோம். இன்கேஸ் நம்ம மைனஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல ப்ளஸ் எடுத்துகிட்டு மைனஸ் போடணும். மல்டிப்ளிகேஷன்னா அதுக்கான சிம்பிள், டிவைட் பண்ணணும்னா அதுக்கான சிம்பிள், இந்த இடத்துல சிம்பிள் மட்டும் மாற்றிக்கணும், அவ்வளோதான். ஸோ இதே கான்செப்ட் தான் இந்த மற்ற காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே சேம், இப்போ சொன்ன மாதிரி தான். இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, தேர்ட் கான்செப்ட் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இது வந்து வேல்யூவை 1 வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து வேல்யூவை 1 வந்து மைனஸ் பண்ணும். எக்ஸாம்பிளோட பார்த்தா புரியும். இன்ட் ஏ ஈக்குவல் டு 10, ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1ன்னு அர்த்தம், இதோட ஈக்குவலண்ட். ஓகேவா. அப்போ ஆல்ரெடி 10 இருக்குது, நம்ம 1 வந்து ஆட் பண்ணுறோம். அப்போது 10 + 1 11. இதுவே டிக்ரிமெண்ட் அப்படின்னா ஆல்ரெடி 10 இருக்குது, அதுலேருந்து 1 வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ ஏ மைனஸ் வந்து ஏ டிக்ரிமெண்ட். ஓகேவா. ஏ டிக்ரிமெண்ட் அப்படின்னா அப்போது 10 மைனஸ் 1னா என்ன வரும், 9 வருமா. ஸோ ஏவோட வேல்யூ 9. இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு டைப்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல ஃபோன் பேட்ரி வந்து 50% இருக்குது. 50லேருந்து 51 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அதுவே 50லேருந்து 49க்கு டிக்ரீஸ் ஆகுது, அப்போது டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட்லேயே 2 டைப்ஸாக இருக்குது.
இன்க்ரிமெண்ட்டில் ப்ரீ இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட்டில் ப்ரீ டிக்ரிமெண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஸோ ஈச் ஆப்ரேட்டரும் 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட், இந்த 4 டைப்ஸுமே நான் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஸோ அது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இதிலேயே சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாம். அண்ட் ஆப்ரேட்டர் போத் ட்ரூவாக இருக்கணும். ஆர் ஆப்ரேட்டர் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும். நாட் ஆப்ரேட்டர் ஃப்ளிப் தி ரிசல்ட், என்ன ரிசல்ட் இருந்ததோ அதை ஃப்ளிப் பண்ணணும். செகண்ட் ஒன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது வந்து வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். ஸோ இது எல்லாமே காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். எக்ஸிஸ்டிங் வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஆர் இந்த காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஒன் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது ஒன் வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணும்போது ஒன் வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ கேகே டெக் ரூமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் வெர்சஸ் போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். Until then, keep learning and keep blooming. Thank you.